இன்று நாம தேவகோட்டையைச் சேர்ந்த அருசோ ஐயா அவர்கள் வழியில் ராமேஸ்வரம் முதல் காசிக்கு 116 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களை 7 ஆண்டுக்கு ஒரு முறை 7வது முறையாக இந்த முறை நடைப்பயணம் மேற்கொள்பவர்கள் மார்ச் 3ஆம் தேதி அன்று ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு இன்று தேவகோட்டை வந்துள்ளார்கள். அவர்களை ஊர் எல்லையில் சிவன் கோவில் நகர சிவன் கோவில் அரங்காவலர்கள் வரவேற்றார்கள். அவர்கள் இப்பொழுது கந்தசஷ்டி மண்டபத்தில் இருக்கிறார்கள். நம்ம அவங்கள தான் பேட்டி எடுக்க போகிறோம். அவருடைய தலைவர் திரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தான் நம்ம இப்போ சந்திக்கிறோம். வணக்கம். இப்போ நீங்கள் இந்த நடைப்பயணம் என்ன காரணத்துக்காக போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு நலனுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் குடும்ப எல்லோருடைய ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அரசோடைய வார்த்தைக்காகவும் அவருடைய காரியங்களை நாங்கள் எடுத்து செல்றீங்க. இப்போ நான் வந்து இருக்கும்போது இப்போ தட்சிணாமூர்த்தி ஐயா உங்களுக்கு முந்தின முறை நடந்தவங்க சொல்லும்போது அருசோ ஐயா இது 7 ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு எனக்கு சபரிமலையில் ஐயப்பன் கனவுல தோன்றி சொன்னதா அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஓம் நம சிவாயங்கிற 7 எழுத்துக்கும் நம்மளுக்கு உகந்ததா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நான் இப்போதான் அதை கேட்டேன். சரி, அதான் உங்ககிட்ட அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களோட எத்தனை பேர் சேர்ந்து பயணம் செய்யறாங்க? 24 பேர். நகரத்தார் மட்டுமா இல்ல எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க? இப்போ நீங்க இந்த ஒற்றுமைக்காக தான் இதை போயிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து நீங்க இன்னைக்கு 6வது நாள் பயணமா தேவகோட்டை வந்திருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? பயணம் நல்லா சிறப்பாக இதே உற்சாகத்துடன் நீங்க காசியை சென்று அடைய முடியுங்கிறத நீங்க நம்பி இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் பாடும்போது நாங்கள் பார்த்தோம். அது எனக்கே தெரிஞ்சுது. ஸோ நம்முடைய கந்தன் தான் நம்மளுக்கு வழி துணை அப்படின்னு அவங்க அந்த வேலை கையில் எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. இன்று அவங்க அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து நம்மளும் பார்க்கலாம். உங்களுக்கு நான் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு தரேன். 1983 தான் அருசோயா இந்த பயணத்தை முதல்ல துவக்கியிருக்காங்க. அவங்களோட உங்களுடைய தகப்பனார் திரு வைரவன் செட்டியார் அவங்களும் இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த பயணத்தை அவங்க 2 பேரும் திட்டமிடுவதற்கான மூல காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? இது தேவகோட்டை திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு என்ற அமைப்பை இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆரம்பித்தார்கள். அது அந்த குழு தான் இந்த காசி பாத யாத்திரை அந்த முதல் ஆண்டு போகும்போது ஒரு பாடல் எழுதினார்கள். அதில் காசி முதல் குமரி வரை உனது எல்லையே கால் நடந்து வந்தவர்க்கு கவலை இல்லையே என்ற வரி அந்த இதில் வந்தது. அதுதான் அந்த மூலாதாரமாக வந்தது. ஆமாம், அதில் அப்பாவும் அவங்களும் சேர்ந்து ஈடுபாட்டின் காரணமாக முதல் குழுவில் போனாங்க. அப்போ அப்பாவும் அந்த குழுவில் போகணும்னு பிரியப்பட்டாங்க. என் தாயார் கண்ணை காமிச்சதுனால அரசோ நீங்கள் அடுத்த டீமுக்கு தலைவர்னு ராமேஸ்வரத்திலே 83 அறிவித்தார்கள். அறிவித்தாங்க. அதன் அடிப்படையில் எங்கள் தகப்பனார் 90 2வது குழுவுக்கு தலைமையேற்று சென்றார்கள். அதன் அடிப்படையில தான் அடுத்த குழுவின் தலைவரை முன்னாடியே அறிவிக்கிற பழக்கம் ஏற்பட்டது இல்லையா? ஆமா. ஐயப்பன் கோயிலில் தங்கி எங்க அப்பாவோட தான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தார்கள். வெளியில் படுத்திருக்கும் போது ஐயப்பன் கடவுள் தோன்றி இந்த மாதிரி இது தொடர்ந்து நடைபெற வேண்டிய யாத்திரை 7 ஆண்டுக்கு ஒரு முறை செல்ல வேண்டும், அடுத்த குழுவுக்கு வைரவன் தலைமை தாங்க வேண்டும் என்ற உத்தரவை ஐயப்பன் கொடுத்ததாக அவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஆமா, அதன் அடிப்படையில் யாத்திரை தொடர்ந்து 83 இருந்து அருசோ ஐயால இருந்து வரிசையா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. முன்னாடி போன தலைவர்கள் பத்தி எல்லாம் நீங்க சொல்ல முடியுமா? ஆமா, 1983 பொற்களி கவிஞர் சோமசுந்தரம் ஐயா, அடுத்தது எனது தகப்பனார் வைரவன் செட்டியார் 2வது குழு 1990, 3வது குழு 1997 இபி டிபார்ட்மெண்ட் வேலை என் காசிநாதன், காசிஸ்ரீ என் காசிநாதன். அடுத்தது 2011 பள்ளத்தூர்ல இருந்து அழகப்பன் ஐபி ரிட்டையர்டு. அடுத்தது 2011 அப்புறம் 2004 2011 காசி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. அடுத்து 2018 டி சுந்தரம் அவர்கள் தலைமையில் இந்த யாத்திரை தொடர்ந்து அடுத்தது இப்போ என்னோட தலைமையில் அடுத்த தலைமுறை ஐயா முதல் தலைமுறையாக ஆர் சோமசுந்தரம் ஆரம்பித்தார்கள். இப்போ 2வது தலைமுறை எனக்கு பொறுப்பு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதை நான் சீரும் சிறப்புடன் செய்ய விஸ்வநாதர் அருள் புரிந்து 1983 இருந்து அருசோ ஐயா அவர்கள் அந்த 118வது நாள் இத்தனை குறிப்பிட்ட மணி நேரத்தில் குறிப்பிட்ட காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறது அப்படிங்கிற திட்டமிடல் படி அவங்க போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவாங்க? அதுபடி தான் இப்போ எல்லா குழுவுமே செயல்பட்டுருக்கு. அதே மாதிரி நாங்களும் சேருவோம், சென்று அதே தேதியில் சேருவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வழிகாட்டல் படி அந்த இதை நாங்கள் செய்வதற்கு எல்லோரும் பிரார்த்தனை செய்யுமாறு நாங்கள் அதை கேட்டுக்கொள்கிறோம். இது செல்லக்கூடிய யாத்திரை அங்கு எங்களுக்கு காசி ஸ்ரீ என்ற பட்டம் காசி விஸ்வநாதர் கோவிலில் எங்கள் அனைவருக்கும் நடந்து செல்கிற அந்த அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. எங்களுடைய சித்ரா பஞ்சு கிரியேஷனுக்கு வழங்கியமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி.
இவர்கள் அவர்களுடைய குறிப்பிட்ட நாள் நேரத்தில் அவர்கள் காசி விஸ்வநாதரை சென்றடைந்து எல்லா நலனும் வளரும் நாம் எல்லோரும் பெற காசி விஸ்வநாதர் அருள் பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.